السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் சாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை, உருளுகின்ற உலகத்தில் பல்வேறு பெறப்பட்ட மாறுதல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காலத்தின் மாறுதல்கள், மனிதர்களின் நிலைகளின் மாறுதல்கள், இதே போன்று பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் வரவு செலவு விலைவாசி இது போன்ற எத்தனையோ மாற்றங்களை மனிதன் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் மனிதர்களுடைய சிந்தனைகளில் அவர்களுடைய எண்ணங்களில் எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதாரம், எக்கனாமிக்கல். இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொருள் மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதில் மார்க்கம் ஒரு வரையறை நிர்ணயித்திருக்கிறது. ஹதீசுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், செல்வந்தனை விட ஏழை ஒரு 500 ஆண்டுகள் முன்பதாக சொர்க்கத்தில் புகுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. செல்வந்தர்களை விட ஏழைகள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் 500 ஆண்டுகள் முன்பதாக அங்கே சுவனம் புகுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், ஏழைகளாக இருப்பதனால் தானா என்று கேட்கும் பொழுது, செல்வந்தர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தில் இருந்து சரியான முறையில் அல்லாஹுடைய பாதையில் எதற்கெல்லாம் செலவழிப்பது ஆகுமானது அவசியம் என்று சொல்லப்பட்டதோ அதில் செலவழித்தவர்களை அல்லாஹ் எந்த கெடுபடியும் செய்ய மாட்டார். மாறாக பொருளை பெருவாரியாக சேமித்து வைத்துக் கொண்டு அதை பிறருக்கும் கொடுக்காமல் தானும் கூட சரியாக அனுபவிக்காமல் அப்படியே இருக்கக்கூடியவனைத்தான் இந்த மார்க்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. அப்ப இதனாலதான் அவர்களுடைய கொடுக்கப்பட்ட செல்வத்திற்கு கணக்கு வழக்குகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டுத்தான் அவன் சொர்க்கம் புக முடியும். அப்ப இந்த காலத்தில் பொருளாதாரம் என்பது மனிதர்களிடத்திலே பெரும்பாலான இடங்களில் பேசு பொருளாக இருக்கிறது. விலைவாசி ஏற்றம் மற்றும் பணவீக்கம், இந்த 2 வார்த்தைகள் எல்லாரிடத்திலும் இருப்பவர் இல்லாதவர்,
படித்தவர் பாமரர் எல்லோரிடத்திலேயுமே இந்த வார்த்தை இன்றைக்கு சொல்வதை காதுகளில் கேட்கலாம். எதை எடுத்தாலும் விலைவாசி ஏறி போயிருக்கிறது என்பதாக சொல்வார்கள். இந்த விலைவாசி ஏற்றத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் சில வயது முதிர்ந்தவர்களை கொஞ்சம் பேர்கிட்ட பேச்சு கொடுத்தோம்னு சொன்னா, எங்க காலத்துல எல்லாம் விலைவாசி எவ்வளவு கம்மியா இருந்துச்சு தெரியுமா, 3/4 அணாவுக்கு டீ குடிப்போம், 1 அணாவுக்கு சாப்பிட்டுருவோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அணா என்பதே இல்லாமல் போயிருக்கிறது. இன்றைக்கு ரூபாய்களுக்கும் கூட மதிப்பில்லாமல் போயிருக்கிறது. சொல்வார்கள், சில காலங்களுக்கு முன்னால் விலைவாசி என்பதே இல்லாமல் பொருள்களின் விலையும் நிர்ணயிக்கப்படாமல் மிகவும் விட்டறிந்தால் சில்லறைக்கு பெரும் பொருள் கிடைக்கும். சில ஒரு நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். உங்களிடத்துல 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டால், வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு அவர் சொல்றார், நான் சொல்ற இந்த காட்சி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்ன 1950களில் 60களில் இந்த கணக்கில உங்களிடத்துல 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டா என்ன செய்வீங்க? அவர் சொல்றார், காணி நிலம் வாங்குவேன், கட்டிடங்கள் வாங்குவேன், காரு பங்களா வாங்குவேன், இந்த வீதியும் விலைக்கு வாங்குவேன். எவ்வளவுக்குங்க? வெறும் 10,000 ரூபாய். இன்றைக்கு 10,000 ரூபாய் என்பது ஒரு சில்லறை பணமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. நம்ம சாதாரணமா சொல்லுவோம், நகரங்களில் துப்புரவு தொழிலாளிகள் கூட 30களை கடந்து சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அப்ப இப்படியாக ஏற்ற இறக்கம் மக்களிடத்திலே, செல்வ நிலைகளில் ஏற்ற இறக்கம், பொருளாதாரத்தில் சிலர் செல்வ நிலையில இருக்கிறார், சிலர் வறிய நிலையில இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது பொருளாதார மேதைகள், விலைவாசி நிர்ணயங்கள், இதையெல்லாம் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைய தேதியில் ஐடி என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை, இந்த துறையில ஒருத்தர் 5 வருஷம் அனுபவம், 5 வருஷம் அனுபவம் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்படுகிற மாத ஊழியம் 1 லட்சம் ரூபாய். இது வெறும் ஐடி என்று சொல்லப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம், சம்பளம். இந்த ஐடியை நீக்கிவிட்டு பிற துறைகள் சார்ந்த விஷயங்களை நாம கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, ஐடி நீங்களாக 5 வருடம் அல்ல 10 வருடம் அனுபவமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச சம்பளம் என்பது 30லிருந்து 50 வரை, அதாவது 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை அவர் சம்பாதிக்கக்கூடிய திறன். இவ்வளவு எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் இவ்வளவுதான் இவர் சம்பாதிக்க முடியும். அப்ப இன்றைக்கு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுடைய அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, விலை நிர்ணயம், மக்களுடைய பொருளாதார விஷயங்களை எதை வைத்து நிர்ணயம் செய்கிறார்கள் என்றால், அந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பளத்தை வச்சு கணக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, எல்லா விலைகளையும் நிர்ணயம் பண்றாங்க. இன்னைக்கு சராசரியாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நாம் வீடுகளில் எரிக்கக்கூடிய எரிவாயு 150 ரூபாயிலிருந்து எனக்கு தெரிந்து 300 ரூபாய் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 1000 கொடுத்தா 20 ரூபாய் மிச்சம் தர்றான், 1000 ரூபாய் கொடுத்தா மிச்சம் 20 ரூபாய் தர்றான், 980 ரூபாய் என்பதாக வெறும் எரிவாயுவிற்கு மட்டும், எரிப்பதற்கு மட்டும் என்றிருந்தால் சமைப்பதற்குண்டான மூல பொருட்கள் இருக்கிறது. ஒரு சராசரி குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரு நாளுடைய செலவு 1000 ரூபாய். 30,000 ரூபாய் இல்லாமல் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கம் என்பது ஒரு மாதத்தை கடப்பது மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது. ஒரு சுமாரான விலையிலே சாப்பிடக்கூடிய அரிசி 50 ரூபாயை தாண்டி இருக்கிறது. 50 ரூபாய். சாதாரணமாக தொண்டை காய்ந்து போனால் சாலை ஓரத்திலே குடிக்கிற தேநீருக்கு இன்றைக்கு நகரங்களில் 12 ரூபாய். இந்த விலைவாசியினுடைய விஷயங்கள் எல்லாம் அரசாங்கங்கள் நிர்ணயம் செய்வது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுடைய
அந்த கணக்கை வச்சுதான் என்ன செய்யறாங்க, விலைவாசி நிர்ணயம் பண்றாங்க. நடுத்தர மக்கள் திண்டாடுகிறார்கள். ஒரு அவசியமான பொருட்கள், நெருக்கடி செலவு. நெருக்கடி என்று சொன்னால் திருமணம், மருத்துவமனை செலவுகள், இது போன்று நெருக்கடி செலவுகள் வந்துவிட்டால் நடுத்தர மிடில் காஸ்ட் இருக்கிறாங்களே திண்டாடி போயிடுவாங்க. அவங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. யாரிடமாவது கையேந்துகிறார்கள், கடன் பெறுகிறார்கள். சுயநலமாய் இருப்பவர்கள் கடன் பெறுகிறார்கள். சுயநலம் இல்லை, பரவாயில்லை என்று சொல்பவர்கள் யாசகம் கேட்கிறார்கள். சொல்லுவாங்க, இல்லாதவன் யாசகம் கேட்டுருவான், இருக்கிறவன் இருக்கிறத செலவழிச்சிருவான். இரண்டுக்கும் இடைப்பட்டவன் என்ன செய்வான்? இல்லாதவன் என்ன செய்வான்? அவனுக்கு எந்த இமேஜும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. அவன் எங்க வேணா போய் கையேந்தலாம், பிச்சை எடுக்கலாம், யாசகம் கேட்கலாம். இருப்பவன் இருக்கிற இருப்புல இருந்து செலவழிச்சிருவான். இந்த இரண்டுக்கு இடையில மிடில் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய நடுத்தர வர்க்கம் இருக்கிறதே, இவர்கள் தான் பாடாய்படுகிறார். சரி, இந்த விலைவாசிக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வு என்ன? இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொன்னா சொல்லப்படுகிறது. நம்ம அன்றாடமாக இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து தீர்வுக்கு வரும். ஏன் விலை உயர்கிறது என்று பார்த்தால், ஒரு பொருளுடைய விளையக்கூடிய பொருள், ஒரு பொருளுடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது, அதனுடைய விளைச்சல் குறைகின்ற பொழுது, விளைச்சல் குறைவு, தேவை அதிகம், அப்படி இருக்கும்போது விலைவாசி ஏறும். நமக்கு விளங்குற மாதிரி சொன்னோம்னு சொன்னா தக்காளி வெங்காயம், நமக்கு விளங்குற மாதிரி சொன்ன தக்காளி வெங்காயம் இல்லாம எந்த நாளும் ஓடாது. ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாது. நாம நடுத்தர வர்க்கத்திலோ அல்லது செல்வந்தர்கள் வீட்டிலோ ஒரு நாளுடைய பிழைப்பு என்பது தக்காளி வெங்காயம் இல்லாம ஓடவே ஓடாது. அப்ப இந்த இரண்டு பொருட்களை அடிப்படையாக வைத்து தேவை அதிகரிக்கின்ற பொழுது விளைச்சல் குறைந்து போனால் விலைவாசி உயர்ந்துடும். சில நேரங்கள்ல பார்க்கலாம், தக்காளிக்கு விலை கிடைக்கல, இப்பொழுதெல்லாம் 30 ரூபா 35 ரூபா இன்னைக்கு விலை, இன்னைக்கு விலை வந்து 35 ரூபா 40 ரூபான்னு விற்குது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 6 கிலோ 100 ரூபான்னு விற்றாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி 6 கிலோ 100 ரூபா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. 6 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு 35 ரூபான்னு விற்கும் போது 1/2 கிலோ கொடுங்க போதுங்கிறான். நீ சொல்றேன் 1/2 கிலோ கொடுங்க போதும், இன்னைக்கு சமையலுக்கு வாங்கிக்கிறோம். இன்னொரு காலம் வந்தது, 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் 90 ரூபாய் இருந்தது. நாம பார்த்திருக்கிறோம். எனக்கு தெரிந்து 98 99 அல்லது 2000 நெருக்கத்துல பெரிய வெங்காயம், பெல்லாரி என்று சொல்லப்படக்கூடிய பெரிய வெங்காயம் 1 கிலோ 120 ரூபாய். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? திருமணங்களில் கூட பிரியாணிக்கு தொட்டுக்கொள்வதற்கு வெங்காய சட்னி இல்லை. நான் பார்த்திருக்கிறேன். என்னங்க பிரியாணி சமையலில் வெங்காய சட்னியை கட் பண்ணுங்க, தக்காளி சட்னி வைங்க, ஏன்னா இது கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது கொஞ்சம் விலை கூட. இப்படி எல்லாம் மக்கள் விலைவாசி ஏறுகின்ற பொழுது செய்வது அறியாமல், நான் சொல்வதெல்லாம் நடுத்தர மக்களை மட்டும், அதாவது மிடில் காஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு உழைத்து இன்றைக்கு சாப்பிடக்கூடிய நடுத்தர மக்களுடைய நிலைகளை பார்த்தால் மிகுந்த சிரமம். இருப்பவன் அள்ளி இறைக்கிறான், இல்லாதவன் கையேந்தி விடுவான், இடைப்பட்டவன் தான் மாட்டிக்கொள்கிறான். இருப்பவன் அவன் இருப்புல இருந்து அள்ளி இறைச்சிருவான், அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. இல்லாதவனுக்கு இமேஜே கிடையாது, ஸ்டேட்டஸே கிடையாது, அவன் கையேந்துவான், கீழே விழுவான், எப்படி வேணா அவன் காசு வாங்கிடுவான். இடைப்பட்டவர்கள் உண்மையிலேயே ஒரு நாட்டில் அதிகப்படியான மக்கள் இடைப்பட்டவங்க தான். இருப்பவங்களும் இல்லாதவங்களும் ஒரு குறிப்பிட்ட 30% தான் அவங்க. இருப்பவங்களும் இல்லாதவங்களையும் சேர்த்து 30%, 70% மக்கள் நடுத்தர மக்கள் தான். அப்ப இவர்கள் இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்களை நிர்ணயித்து அரசாங்கம் போடுகிற இந்த விலைவாசி பட்ஜெட் எல்லாத்தையும் பார்த்து நடுத்தர மக்கள் தடுமாறி போயிடுறாங்க. சரி, இப்ப இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு மார்க்கம் சொல்லுகிறது, மிக அருமையான தீர்வு. ஒரு பொருளின் விலை ஏறிக்கொண்டே போகிறது, ஒரு பொருளுடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன தீர்வு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியா இருக்கும்போது
மக்கள் போய் சொன்னாங்க, அமீர் முஃமினீன் அவர்களே, இறைச்சி விலை ஏறிக்கிட்டே போகுது. என்ன சொன்னாங்க? இறைச்சி விலை ஏறிக்கிட்டே போகுது. இன்னைக்கு 1000 ரூபா. இன்னைக்கு எவ்வளோங்க? 1000 ரூபா ஒரு கிலோ இறைச்சி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அங்க போய் சொன்னாங்க, இறைச்சி விலை ஏறிக்கொண்டே போகிறது, எங்களால் தேவைகள் நடக்க முடியவில்லை, விருந்துகள் எல்லாம் நடக்க முடியல, நடுத்தர மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விலைவாசியை யார் ஏத்துறான்னு கேட்டாங்க. யார் ஏத்துறது? இந்த இறைச்சி விலை ஏறுதுன்னு சொல்றீங்க, இதை ஏத்துறது யார்? வியாபாரிகளை தான் ஏத்துறாங்க. யார் வச்சிருக்கா? கறிக்கடைக்காரங்க தான் கறி விலை ஏத்துறாங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, தீர்வு அவங்கள்ட்ட இல்ல, உங்கள்கிட்ட தான் தீர்வு இருக்குன்னா. யார் சொன்னா? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, தீர்வு உங்களிடம் தான் இருக்கிறது. அப்ப கேட்டாங்க, அமீர் முஃமினீன் அவர்களே, எங்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது? நாங்க வாங்க தானே செய்யறோம், அவங்க விற்கிற விலைக்கு நாங்க வாங்குறோம், எங்கள்கிட்ட என்ன தீர்வு இருக்கிறது? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இறைச்சி வாங்கித்தான் சாப்பிட்டாக வேண்டும் என்று என்ன அவசியம்? என்ன கேட்டாங்க? இறைச்சி வாங்கித்தான் சாப்பிடணும் என்ன அவசியம்? விலை கூடன்னு சொல்றீங்கல்ல, வாங்காம இருங்க. நீங்கள் வாங்காமல் இருந்து பாருங்கள், இந்த ஊரிலே இருக்கிற 5000 குடும்பத்தினர்களும் ஒட்டுமொத்தமாக இறைச்சி வாங்குவதை நிறுத்தி வையுங்கள் சில நாட்களுக்கு. என்ன சொல்லிடுவாங்க? விலை வீழ்ச்சின்றோம். யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க மீன் மார்க்கெட்டுக்கு போங்க, காலையில 1 கிலோ மீன் 400 ரூபாய், லொஹருக்கு அப்புறம் 250 ரூபா, அசர் ஆயிடுச்சுன்னு 100 ரூபா. அசருக்கும் மகரிபுக்கும் இடையில கொடுக்கறத கொடுத்துட்டு எடுத்துட்டு போமா, ஏன்னா அதை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, நொந்து போயிடும். அடுத்த நாள் கொண்டு வந்தா அவன் வியாபாரியே கிடையாது. ஒரு மீனை கொண்டு போயிட்டு அவன் இன்னைக்கு மீனை விற்க முடியாம பகல் பூரா பரத்தி வச்சிருந்து திரும்ப கொண்டு போயிட்டு கொண்டு வந்தான்னா அவன் வியாபாரியே கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன தீர்வு, நீங்கள் விலை ஏறுகின்ற பொருளை வாங்காமல் விட்டு விடுங்கள், தீர்வு கிடைக்கும். நான் மக்கள் வாங்காம விட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா விலை எரிஞ்சிருச்சு. இது நான் சொல்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2வது கலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல சொன்ன தீர்வு. ஒன்று, நீங்கள் விலை அதிகமான பொருளை வாங்காமல் விட்டு விடுங்க. இப்ப நான் சொன்னேன்ல உதாரணம், வெங்காயம் விலை ஏறிடுச்சு, வாங்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு 60 கிலோ பல்லாரி வாங்கணும், 1 கிலோ 120 ரூபா. வெங்காயத்தை கட் பண்ணு, குறைச்சி போடு, வெங்காய சட்னிக்கு பதிலா தக்காளி சட்னியை போடு. என்ன தேவையோ அதை மாற்றிக்கொள்ளுங்கள், ஏறுகிறது என்று புலம்பாதீர்கள். என்ன செய்யுங்க? விலைவாசி ஏறுகிறது என்று புலம்பாதீர்கள், உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு செலவழியுங்கள். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? என் முதலாளி 100 பவுன் போட்டார், என் ஸ்டேட்டஸுக்கு நான் 40 பவுனாவது போடணும்னு பெருமை பேசுறாங்க. தேவையில்லையே. என் மகன், நான் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, மணமகனை தேர்ந்தெடுக்கிறேன், அந்த மணமகன்கிட்ட சொல்றேன், மாப்பிள்ளைகிட்ட, இங்க வாங்க, உங்களுக்கு நான் தருகிற பிள்ளை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட பிள்ளை, குர்ஆன் ஹதீஸ் படிச்சிருக்கு, ஹலால் ஹராம் பேணி நடக்கும், என்னுடைய பிள்ளைகிட்ட இருந்து ஆகாத வார்த்தை வராது, தீய செயல்கள் வராது, இஷ்டம் இருந்தால் கட்டிக்கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் பேசினாங்க. இன்னைக்கு பேசும்போதே என் பிள்ளைக்கு நான் 50 பவுன் போடுறேங்க, என் பிள்ளைய கண் கலாமாம பாத்துக்கங்க. உடனே அவர் என்ன சொல்லுவாரு? 50 எல்லாம் பத்தாது, 70 போடுங்க. நாம் வீணாக பெருமைக்காகவும் பந்தாவுக்காகவும் பேசி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கிறோம். நீங்கள் பேசுங்கள், என் பிள்ளை இடத்தில் மார்க்கம் இருக்கிறது, என் பிள்ளை தஹஜ்ஜுத் தொழுவோம், என் பிள்ளை ஃபஜ்ர் தொழுவோம், மாமனார் மாமியார் தொழுகாட்டி மூஞ்சில தண்ணி அடிச்சு எழுப்பி விடும், நீங்க முதல்ல தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லி பேசி பாருங்க. தைரியம் இருந்தா பேசலாம், நம்மகிட்ட தைரியம் இல்லையே. நம்ம பிள்ளைதான் 8 மணிக்கு தானே எந்திரிக்குது, நம்ம எப்படி தைரியமா பேச முடியும்? நம்ம எப்படி வளர்த்துருக்கோம் பொம்பளை பிள்ளைய? நம்ம எப்படி வளர்த்துருக்கோம் பொம்பளை பிள்ளைய? நம்ம பிள்ளை 8 மணிக்கு தான் எந்திரிக்கும், எப்படி மாப்பிள்ளை வீட்டுல தைரியமா பேசுறது? உண்மையிலேயே நீங்கள் ஒரு திராணி உள்ள ஆண் மகனாக இருந்தால், இஸ்லாமிய பிள்ளையை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தால், நீங்க என்ன சொல்லணும்? என் பிள்ளை ஃபஜ்ர் தொழும், என் பிள்ளைக்கு நான் சீர்வரிசை என்று மார்க்கம் சொல்றதை மட்டும்தான் கொடுப்பேன், நீ சொல்ற அளவு தராசெல்லாம் பிடிக்க மாட்டேன், இஷ்டம் இருந்தால் கட்டிக்கொள், இல்லாட்ட போயிட்டே இருங்க.
தைரியம் இருக்கா? தைரியம் இல்லை. ஏன்? நம்ம வீட்டுல மார்க்கம் இல்லை, நம்ம வீட்டுல தீன் இல்லை. என் மனைவி, என் வயதுக்கு வந்த மகள் எல்லாமே எந்திரிக்கிறது 8 மணிக்கு ஃபஜ்ரு, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி அந்த வீட்டுல மார்க்கம் இருக்கும்? எப்படி அந்த வீட்டுல தைரியம் வரும்? இந்த பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது இந்த அத்தா எப்படி பேசுவாரு? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமின்னு போகணும். உங்க வீட்டுல மார்க்கம் இருந்தா நீங்க நெஞ்ச நிமித்தி பேசலாம், உங்க வீட்டுல தீன் இருந்தா நெஞ்ச நிமித்தி பேசலாம். தீன் இல்ல, மனைவி தானே தூங்குது. ஃபஜ்ருக்கு வரும்போது என்ன செய்யணுமா? ஆம்பளை ஃபஜ்ருக்கு வரும்போது மனைவியை எழுப்பணுமா? எந்திரிச்சிட்டா சரி, எந்திரிக்காட்டி என்ன செய்யணுமா? முகத்துல தண்ணி அடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஃபஜ்ருக்கு வரணும். எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்கு? எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க ஃபஜ்ருக்கு வந்துட்டீங்களே, உங்க வீட்டுக்காரம்மாவை எழுப்பி விட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இங்க இல்ல, வேற ஊர்ல. யாரும் கோச்சுக்காதீங்க. என்ன சொன்னார் அவரு? ஃபஜ்ருக்கு வந்துட்டீங்களே, உங்க வீட்டுக்காரம்மா, உங்க மக, உங்க பேத்தி எல்லாரையும் ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு, ஏயா தொழுவ போறது சும்மா போக வேண்டியதான, தொணன்னு இருக்க, தொலையா போயிடுச்சு, நான் பொத்திக்கிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாரு? அப்ப உங்கள்ட்ட தைரியம் இல்லை. என்ன இல்லை? உங்களிடம் பேசுவதற்கு தைரியம் இல்லை. என் மகளை கட்டிக்கொள்வதற்கு நான் வரதட்சணை தரமாட்டேன், தங்கம் தரமாட்டேன்னு பேசி பாருங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் பெருமைக்கு என்ன செய்யறோம்? பந்தாவுக்காக 70 பவுன் 80 பவுன் கட்டி கொடுத்துட்டு நிம்மதி இல்லை, தலையில கையை வச்சு அழுதுகிட்டு உட்கார்ந்து. நீங்கள் மார்க்கம் உள்ள பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுங்க. அப்ப தீர்வு என்ன? எந்த எந்த பொருள் விலை ஏறுகிறதோ அந்த பொருளை வாங்க மாட்டோம். இன்னைக்கு ஆக டாப்ல இருக்கிறது என்னங்க விலை? சும்மா சொல்லுங்க, உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். இருக்கிறதுல ஆக விலை கூட என்ன? எந்த பொருள் சொல்லுங்க? இருக்கிறதுல ஆக கூட விலை என்ன பொருள் விற்குது? நகை. அப்ப இன்னைக்கு கல்யாணம் வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறான்? நகையை வச்சுதான் முடிவு செய்யறான். மார்க்கம் அப்படி சொல்லலையே, தீன்ல அப்படி சொல்லு, இஸ்லாத்துல அப்படி சொல்லலையே. நகையை வச்சு இஸ்லாம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுதா? இல்லை. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது ஒரு திருவை கொடுத்தாங்க. நான் வரைக்கிற திரு, கல்லு திருவை. இன்னைக்கு எவனும் வாங்க மாட்டான், தூக்கிட்டு போயான்றுவான். திருகை தான் கொடுத்தாங்க. 2 மண் குடங்கள் கொடுத்தாங்க. தண்ணி வச்சுக்கிற மாதிரி தோல் பை கொடுத்தாங்க. யாரு? அகில உலகத்தினுடைய வழிகாட்டி என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈரல் குலை துண்டு என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு கல்யாணம் செய்து கொடுக்கும் போது இதுதான் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறோம். 2 கதவு உள்ள ஃப்ரிட்ஜ் கொடுத்தேன்ப்பா நான் என் மகளுக்கு. பெருமையா பேசுறாரு. அட ஓ பெருமையில மண் விழுக. இந்த பெருமையெல்லாம் அல்லாஹ் கேட்கலையே, இந்த பெருமையெல்லாம் அல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கொடுக்க சொல்லலையே. நீங்கள் கொடுத்து விட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்கள். இவ்வளவு கொடுத்துருக்கிறேனே, இல்ல நிம்மதியா இருக்கா? அவன் வருஷம் பூரா கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா வாங்கி ஆசைப்பட்டான், வாங்கி பழக்கப்பட்ட என்ன செய்வான் வருஷம் பூரா. அப்புறம் என்ன பெருனா வருது, பத்தாட்ட யாராவது கேட்கறது. வயசு என்னங்க? வயசு 55. இவன் இன்னும் அத்தாட்ட கேட்கறான் வெக்கம் இல்லாம. யார்ட்ட? மாமனார்கிட்ட. பத்தாட்ட யாராவது கேளுமா, பெருனா வருது. அப்ப கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி வெட்கமில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை ஏன் வருகிறது? திருமணத்தில் நீங்கள் மார்க்கத்தை பார்க்கவில்லை. சரி, ஃபர்ஸ்ட் தீர்வு கிடைக்காத பொருள் வாங்காதீங்க. 2வது தீர்வு சொன்னாங்க, எந்த பொருளை பதுக்குகிறீர்களோ அந்த பொருளை விட்டுருங்க. ஒரு பொருள் இன்னைக்கு டிமாண்ட், உடனே என்ன செய்வான்? இன்னைக்கு மளிகை கடை யாரும் இருந்தா சொல்லி கோச்சிக்காதீங்க. ஒரு பொருள் விலை கூடுதுன்னு சொன்னா அந்த பொருளை உடனே 100 கிலோ வாங்கி ஸ்டாக் வச்சிட வேண்டியது. வடநாட்டுல தான் அப்படி பண்றான். வடநாட்டில் என்ன செய்யறாங்க? 1000 கிலோ வெங்காயம், 1000 கிலோ இல்லை 1000 மூட்டை. ஒரு மூட்டை வந்து நம்ம ஊர்ல பாதி, ஒரு வெங்காயத்துடைய குடவுன் இருக்கு, நம்ம ஊர்ல பாதி இருக்கும். பதுக்கிறான். அதை பதுக்கி ஏர் கண்டிஷன் ஃப்ரீசர் வச்சு கெட்டு போகாம வச்சு 2 மாசம் அதை அப்படியே என்ன செய்யறான்? பதுக்குறான். 60 ரூபாய் 70 ரூபாய் இருக்கிற வெங்காயம் என்ன செய்யுது? 90 ரூபாய்க்கு போயிரு, 100 ரூபாய்க்கு போயிரு. இதை இந்த 1000 மூட்டை அப்படியே பதுக்கி என்ன செய்யறான்? 100 ரூபாய் வந்த உடனே அப்புறம் விற்பனைக்கு விடுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இவன் முழுக்க முழுக்க அநீதி இழைக்கிறான், இவனுடைய ஒவ்வொரு ரூபாயும் நரகத்திற்கு தகுதியானதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாளைக்கு வித்தாக்க ஒரு 20 ரூபா கூட பதுக்க கூடாதா? செய்யக்கூடாது. இந்த பொருளை பதுக்கி விற்பனை செய்யறதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. அப்படி பதுக்குகிறான் என்று தெரிந்தால் அவனிடம் நீங்கள் வியாபாரமே செய்யாதீங்கிறது மார்க்கம். வியாபாரமே செய்யக்கூடாது. நம்மள்ட்ட தீர்வு நம்ம கையில இருக்குங்க. என்ன இருக்கு? தீர்வு நம்மள்ட்ட இருக்கு. நான் மேல சொன்ன வசனம் அதுதான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. பொருட்களும் குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் தான். எல்லாம் இந்த உலகத்துடைய மேக்கப் தான். சரி, என்னதான் ஒரிஜினல்? வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன். நல்ல அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவது. உங்களிடத்துல இருக்கக்கூடிய பேங்க்ல இருக்கிற கேஷ் கிரெடிட்டோ அல்லது கோல்டோ தங்கங்களோ எந்த நிலப்புலங்களோ கார் பங்களாவோ எதுவுமே அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத். இந்த மனிதன் இறந்து போனால் இவன் என்ன அமல் செய்தான் என்பது மட்டும்தான் எங்களிடத்திலே பார்க்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதனால நாம புலம்பி எந்த இதுவும் ஆக போறது இல்லை. விலைவாசி கூட போயிருச்சு. தீர்வு மார்க்கம் சொல்லுகிறது, எந்த பொருள் விலை அதிகம் இருக்கிறதோ அதை விட்டு தள்ளுங்கள். கிடைக்கிற பொருளை நீங்கள் என்ன செய்யுங்க? புழங்குங்க. இரண்டாவது, பதுக்கல் இருக்கிற பொருளை விட்டு தள்ளுங்கள். பதுக்காம வெளி மார்க்கெட்ல என்ன இருக்கிறதோ, இன்னைக்கு எல்லாமே பதுக்கல். கார்பரேட்னு ஒண்ணு சொல்றான், அவன் என்ன சொல்றானோ அதான் ரேட்டு. அவன் என்ன சொல்றானோ அதான் ரேட்டு. இன்னைக்கு மத்திய அரசு அவர்களுடைய கைப்பாம்பையாக செயல்படுகிறான். அவன் என்ன சொல்றான் அதை தான் கவர்மெண்ட் கேட்கிறான். இந்த பொருள் இவ்வளவுதான், இந்த பொருள் இவ்வளவுதான். இவ்வாறான விஷயங்களுக்கு தீர்வு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த பொருள் நம்முடைய தீர்வுல இருக்கிறதோ அந்த பொருளை அனுபவிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. அனாவசியமான ஆடம்பரங்கள், தேவையில்லாத செலவுகள், அத்தியாவசியமான செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yes.